அனுரவின் ஆட்சியில் காத்திருக்கும் அதிரடிகள், பேதியில் ஊழல் அரசியல்வாதிகள். எரிபொருள் விலை குறைப்பு, ஐஓசி மற்றும் சினோபிக் வெளியிட்ட அறிவிப்பு. அனுர அரசின் அதிரடி, முன்னாள் அமைச்சர்கள் எம்பிக்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து. சந்திரிகாவின் பரிதாப நிலை, காணிகளை விற்று வாழும் அவலம். வடக்கில் புதிதாக தோன்றிய மதுபான சாலைகள், ஜனாதிபதிக்கு பரந்த கடிதம். துரோகம் இழைத்தவர்களுக்கு பொதுத் தேர்தல் மூலம் பழி தீர்க்கும் மூட்டு. முகத்தை மாற்றி ஆட்சிக்கு வந்துள்ள ஜேவிபி, விமல் வீரவங்ச சுட்டிக்காட்டு. இந்த இரு நாடுகளுக்கு செல்ல வேண்டாம், வெளியாகியுள்ள அறிவுறுத்தல். சட்டவிரோதமாகவும் மற்றும் முறைகேடாகவும் மதுபான அனுமதி பத்திரங்களை பெற்றவர்கள் அனைவரும் சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வருவார்கள் என தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் சந்திரசேகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த விடயத்தை ஐபிசி தமிழ் சக்கரவியூகம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்ற தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு தண்ணீர் காட்டுவதாக சில சூழ்ச்சிக்காரர்கள் சவால் விட்டுக் கொண்டிருக்கின்றனர். நாட்டில் நடைபெற்ற ஊழல் அனைத்தும் வெளிச்சத்துக்கு வரும்போது, கோடிக்கணக்கில் லாபம் ஈட்டியவர்களின் பட்டியல் வெளியிடும் போது மக்களுக்கு தெளிவு கிடைக்கும். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த நகர்வுகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில், இதனையடுத்து எமது கொள்கைகள் தொடர்பாக நடவடிக்கைகள் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமாந்தரமாக தமது எரிபொருட்களின் விலைகளை திருத்தம் செய்ய தீர்மானித்துள்ளதாக ஐஓசி நிறுவனம் அறிவித்துள்ளது. அதே நேரம் சினோபெக் நிறுவனமும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலை திருத்தத்துக்கு சமாந்தரமாக தமது எரிபொருட்களின் விலைகளை திருத்த தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளது. இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைப்படுத்தும் வகையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மாதாந்த விலை சூத்திரத்தின் பிரகாரம் எரிபொருள் விலை திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்படி 332 ரூபாவாக காணப்பட்டு 92 ரக ஒக்டேன் பெட்ரோல் லீட்டரின் விலை 21 ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 311 ரூபாவாகும். அதேபோல் ஒக்டேன் 95 ரக பெட்ரோல் லீட்டரின் விலை எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் 307 ரூபாவாக காணப்பட்ட ஆட்டோ டீசல் லீட்டரின் விலை 24 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 283 ரூபாயாகும். 352 ரூபாவாக நிலவிய லங்கா சூப்பர் டீசல் 4 லிட்டர் யூரோ 4 லிட்டர் ஒன்றின் விலை 333 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 319 ரூபாவாகும். 202 ரூபாவாக நிலவிய மண்ணெண்ணெய் லீட்டர் ஒன்றின் விலை 19 ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை 183 ரூபாய் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் குறிப்பிட்டுள்ளது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்ட நிலையில் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் செயலாளர் நாயகம் குஷானி ரோகணதீர குடிவரவு குடியகல்வு திணைக்கள தலைவர்களுக்கு அறிவித்துள்ளார். அத்துடன் கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சகல முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அறிவிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற பிரதி பொதுச் செயலாளரும் தலைமை அதிகாரியுமான சமிந்த குலரத்ன தெரிவித்தார். இதன்படி சபாநாயகர், பிரதி சபாநாயகர் மற்றும் அரசியலமைப்பு பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகிய 3 உறுப்பினர்களை தவிர 219 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது நெருங்கிய உறவினர்களின் ராஜதந்திர கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்படும். வழக்கமான முறைப்படி அமைச்சர்கள், ராஜாங்க அமைச்சர்கள், அவர்களது மனைவிகள் மற்றும் 18 வயதிற்குட்பட்ட பிள்ளைகள் ராஜதந்திர கடவுச்சீட்டு சலுகைக்கு உரிமையுண்டு. அமைச்சு பணியாளர்களின் விமான அனுமதி பத்திரங்களும் ரத்து. கூடுதலாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அவர்களது மனைவிகள் அல்லது கணவர்கள் அதே உரிமை சிறமைக்கு உரிமை உடையவர்கள் ஆவர். இதேவேளை நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதன் மூலம் அமைச்சு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ விமான அனுமதி பத்திரங்களும் ரத்து செய்யப்பட்டதாக சமிந்த குலரத்ன மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் குடிவரவு திணைக்களம் கட்டுநாயக்க விமான நிலைய அதிகாரிகளுக்கு அறிவித்துள்ளதாக தெரியவருகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ஓய்வு பெறும் போது தனது வங்கிக் கணக்கில் பணம் எதுவும் இல்லை எனவும் தற்போது காணி விற்று வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அனுரகுமார் தலைமையிலான அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான ஓய்வூதியம் மற்றும் இதர சலுகைகளை நிறுத்த உள்ளதாக தெரிவித்த நிலையில் அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது தொடர்பில் மேலும் பேசிய குமாரதுங்க தாம் அரசாங்கத்திடமிருந்து எதனையும் பெற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் தெரிவித்தார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனக்கு 9 வருடங்களாக ஓய்வூதியம் வழங்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடவில்லை. எங்களிடம் இருப்பதை மட்டுமே மற்றவர்களுக்கு கொடுத்தோம். நான் ஜனாதிபதியாக இருந்து வீட்டுக்கு
சென்றபோது என் வங்கிக் கணக்கு உண்மையில் ஓவர் டிராஃப்ட் ஆனது. பின்னர் நான் நிலத்தை விற்று வாழ்கிறேன். எனக்கு அரசாங்கத்திலிருந்து எதுவும் கிடைக்கவில்லை. மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியின் 9 வருடங்களில் எனக்கு ஓய்வூதியம் கூட வழங்கப்படவில்லை. நான் மின்சார கட்டணத்தை செலுத்துகிறேன். என்னிடம் 4 வாகனங்கள் உள்ளன, மேலும் 4 கார்கள் உள்ளன என மேலும் தெரிவித்தார். வடமாகாணத்தில் மதுபான சாலைகளுக்கு புதிதாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்தை மீளாய்வு செய்யவும், தேவையற்ற மதுபான சாலைகளை மூடவும் எமது சமூகங்களின், குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்குமாறும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் அரசியல் சபை உறுப்பினர் கேதான் காசிலிங்கம் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடம் எழுத்து மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். பரந்தன் சந்தையிலிருந்து இரண்டைமடு சந்தி வரையான பாதையில் அண்மைய வருடங்களில் இவ்வாறான மதுபான சாலைகள் குறிப்பிடத்தக்க அளவில் தோன்றியுள்ளதாக அவர் கூறினார். கடந்த ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளின் ஆதரவை பெறுவதற்காக இந்த மதுபான அனுமதி பத்திரங்கள் பல வழங்கப்பட்டன என்பது எனது கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதை உங்கள் கவனத்துக்கு கொண்டுவர விரும்புகின்றேன். சமீப காலமாக புதிய மதுபான சாலைகள் தோன்றியதால் அன்றாட மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பெரும்பான்மையான மக்கள் தினசரி கூலி வேலை செய்பவர்களை கொண்டுள்ளனர். மேலும் மதுக்கடைகளின் பெருக்கம் அவர்களின் வாழ்வாதாரத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பல குடும்பங்கள் சிரமப்படுகின்றனர். அவர்களின் வருமானத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நான் அவர்களிடம் தனிப்பட்ட முறையில் பேசினேன். எங்கள் சமூகங்களின், குறிப்பாக இளைஞர்களின் நல்வாழ்வை பாதுகாக்க தேவையற்ற மதுபான சாலைகள் தொடர்பில் மதுப்பாய்வு செய்து மூடுவதற்கு இந்த விஷயத்தில் உங்கள் தலையீட்டை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த உரிமங்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக மட்டுமே விரிவாக வழங்கப்பட்டன. குறிப்பிட்ட சில அரசியல்வாதிகளுக்கு மட்டுமே பயனளிக்கின்றன. மேலும் குடிமக்களுக்கு இது ஏற்படுத்தும் எதிர்மறையான தாக்கங்களை கருத்தில் கொள்ளவில்லை. ஜனாதிபதி அவர்களே, இந்த பிரச்சினையை விரைவில் தீர்த்து இந்த உரிமங்கள் ஏன் இந்த அரசியல்வாதிகளால் வழங்கப்பட்டன மற்றும் சமூகங்களுக்கு எந்த நன்மையும் இல்லாமல் ஏன் வழங்கப்பட்டன என்பதை விசாரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்று அவர் தனது கடிதத்தில் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் கட்சிக்கு துரோகம் இழைத்த ஏவருக்கும் அடுத்த பொதுத் தேர்தலில் போட்டியிட ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேட்பு மனுக்களை வழங்காது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் கொழும்பில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவித்ததாவது, எங்கள் கட்சிக்கு துரோகம் இழைத்த ஒரு பிரிவினர் உள்ளனர். அந்த பிரிவினரின் அரசியல் நிலவரம் பற்றி நான் பேச விரும்பவில்லை. கட்சிக்கு துரோகம் செய்த யாருக்கும் மீண்டும் கட்சியில் உயர் பதவிகளோ வேட்பு மனுவோ வழங்கப்பட மாட்டாது. அவர்களை ஏற்க மாட்டோம். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி இலங்கையில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் மொட்டு சின்னத்தில் போட்டியிடும் என்றார். தேசிய மக்கள் சக்தியாக தற்போது ஆட்சியை பிடித்துள்ள மக்கள் விடுதலை முன்னணி வளர்ச்சியடைந்துள்ளதுடன் ஜேவிபிக்கும் என்பிபிக்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக தெரிகிறது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வீரவங்ச, நாட்டை முன்னேற்றுவதற்கு தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். ஜேவிபி தனது முன்னாள் கட்சியாக இருந்தால் தற்போதைய அரசாங்கத்தின் தேசத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று அவர் கூறினார். கோட்டபாய ராஜபக்ஷ நிர்வாகத்தில் காணப்படுவது போல் ஒவ்வொரு புதிய அரசாங்கமும் தேனிலவு காலத்தை அனுபவிக்கிறது. ஆனால் அரசாங்கத்தின் உண்மையான தன்மை காலப்போக்கில் வெளிப்படும் என்றும் அவர் கூறினார். நாட்டு மக்களை மறு அறிவித்தல் வரை இலங்கையர்கள் லெபனான் மற்றும் சிரியாவுக்கு செல்வதை தவிர்க்குமாறு வெளிவிவகார அமைச்சு வேண்டுகோள் விடுத்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் மோதல் சூழ்நிலை காரணமாக இந்த பயண அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தற்போது இரு நாடுகளிலும் தங்கியுள்ள இளைஞர்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் தங்குமிடங்களுக்கு வெளியே நடமாடுவதை தவிர்க்குமாறும் வெளிவிவகார அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பெய்ரூட்டில் உள்ள இலங்கை தூதரகம் மற்றும் டமஸ்கஸில் உள்ள துணை தூதரகத்துடன் தொடர்பில் இருக்குமாறு இளைஞர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.